ஒரு பெரிய காடு. அந்த பெரிய காட்டில் 3 பெரிய மரங்கள் இருந்தது. 3 மரமும் நல்லா பெருசாக நல்லா வளர்ந்துருக்கிற மரம். அந்த 3 மரங்களும் அதுகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று பேசியிருக்குது. அதில் முதல் மரம் என்ன சொல்லுது, நான் நிறைய நகைகளெல்லாம் வச்சுக்கிற ஒரு பணப்பொட்டியாக மாறணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லுது. 2வது மரம் சொல்லுது, எனக்கு பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் ஏந்தி போட கப்பலாக மாறணும், படகாக மாறணும்னு ஆசை அப்படின்னு தன்னோட ஆசையை சொல்லுது. 3வது மரம் சொல்லிட்டு, நான் வளர்ந்துட்டே போகணும், போய் உச்சிக்கு போய் அங்கே இருக்கிற இறைவன் அவருக்கு உட்கார்ந்துக்கிறதுக்கு நான் ஆசனமாக ஆகணும், எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு 3 மரங்களும் தங்களுடைய ஆசைகளை சொல்லிட்டு இருந்தது. அப்போ அந்த பக்கத்தால் வந்தவன் என்ன பண்ண, முதல் மரத்தை வெட்டி எடுத்துன்னு போனான். ஆனால் அது நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் பணமும் காசு வச்சுக்கிற ஒரு பொட்டியாலாம் அது ஆகலை. அது என்ன ஆச்சு அப்படின்னா, மாட்டு கொட்டாயில் மாடுக்கு, பசு மாடுகள், எருமை மாடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு கழுநீர், அப்புறம் இந்த வைக்கல், அப்புறம் இந்த புண்ணாக்கு எல்லாம் போட்டிருப்போம்ல கரைச்சி, அந்த தொட்டியாக மாறிச்சு. அதெல்லாம் போட்டு வச்சா அது மட்டும் தான் மாடுகள்லாம் சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக பால் கறந்து மகிழ்ச்சியாக இருந்தது. மரத்துக்கு கஷ்டமாக இருந்தது. நான் எவ்வளோ இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் போய் இப்படி இருக்கேனே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தது. ஆனால் அந்த நிலையிலையும் மனசை கஷ்டப்படுத்திக்கலை. சரி, ஏதோ ஒரு நிலை, நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்கிறது, இறைவனுக்கு தானே தெரியும் பற்றி அப்படின்னு பொறுமையாக இருந்தது. அப்போ அந்த பக்கத்தால் ஒரு நிறை மாத கர்ப்பிணி வந்தாள். அவளுக்கு ஒரு அழகான பாப்பா பிறந்தது. அவள் ரொம்ப கொடுத்து வச்ச மகராசி, கழுத்துலையும் காதலையும் கையில் நிறைய நகையெல்லாம் போட்டுருந்தா. இந்த நகையெல்லாம் எடுத்து அந்த கழநீர் தொட்டியை நல்லா சுத்தம் பண்ணித்தர சொல்லி, சுத்தமாக்கி தர சொல்லி, இந்த மாட்டுக்கொட்டாயில் வேறு எதுவும் குழந்தை விடுறதுக்கு தொட்டிலாம் இல்லையே, அதனால் தொட்டில் மாதிரி அந்த மரத்தில் ஒரு அழகான பட்டு புடவையை நல்லா வச்சு, அதில் குழந்தைக்கு நகை நட்டுலாம் போட்டு அதை தாளாட்டி விட்டு தன்னோட நகைகளெல்லாம் அதை அவுத்து வச்சு அவள் அங்கே ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு அப்படியே எடுத்து மாட்டின்னு அவள் பட்டுக்கா கிளம்பி போனான். இப்போ இந்த தொட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி நகை பொட்டியாக நம்ம மாறி இல்லாட்டாலும் கூட கொஞ்ச நாட்களுக்கு இவ்வளோ நகைகளையும் நட்டுகளையும் சுமந்துட்டுருக்கிற பணப்பொட்டியாக ஆனது மட்டும் இல்லாமல் அவ்வளோ அழகான ஒரு குழந்தையும் நம்ம அது நல்லா நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான வசதியாகவும் நம்மளை வாழ வச்சோம். நம்ம வசதியாக தான், நம்மளுடைய பிறப்பு ஒன்றும் குறைவானது இல்லை, நல்லா தான் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு மனசு சாந்தம் அடைஞ்சு. 2வது முறை என்ன கேட்டது, பெரிய மன்னர்கள் ராஜாக்கள்லாம் போகக்கூடிய பெரிய படகாகணும்னு வேண்டியது இல்லையா. ஆனால் அது ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு படகாக தான் அது போக முடியுது. அதை பற்றி அது கொஞ்சம் மனசு நொந்தும் போயிருந்தது. நம்ம மேலே ராஜா ராணிலாம் ஏறிக்கொண்டு போகணும், மன்னர்களாக சுமக்கிற படகாக இருக்கணும், நம்ம எவ்வளோ ஆசைப்பட்டோம். ஆனால் பாவம் இந்த பாமர மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறார், அதுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு இந்த பொறுமையாக இருந்துட்டு. நம்மளுக்கு ஏதான ஒரு காலம் வரும், நம்ம பட்ட ஆசையும் ஒரு வேளை நிறைவேறலாம். ஆனால் இதுவும் ஒன்றும் குறைவான வாழ்க்கை இல்லை. நம்ம எந்த வாழ்க்கை வாழணுமோ அது நமக்கு நிறைவான வாழ்க்கை, அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அது நம்ம சந்தோஷமாக வாழும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம தெரிஞ்சு வாழ்ந்துருந்தது. அப்போது ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அப்போ அந்த மக்கள்லாம் அங்கேயும் எங்கேயுமா அந்த படகுல ஆடி போயிட்டுச்சு. ஒரு பெரிய துறவி வந்தார். அவர் சொன்னால் அது அப்படியே நிற்கும். அந்த மாதிரியான அளவு பெரிய பாக்கியம் பண்ண ஒரு பெரிய துறவி. அவர் இந்த படகுல ஏறி, யாரே
உன்னுடைய ஆத்திரத்தெல்லாம் அடக்கிக்கோ, அமைதியாக அமைதியாக அமைதியாக, இந்த படகை நீ எதுவும் உடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே படகு உடையாமல் நின்று அந்த ஆற்றில் இருக்கிற அந்த பெரிய சவுண்டு நின்று அமைதியாச்சு. எல்லாரும் அவளுடைய கரைக்கு வந்தால் அந்த துறவியை இறங்கி வந்து அப்போ அந்த மரம் நினச்சிடுது, நம்ம சின்ன படகாக இருந்தால் என்ன, மன்னர்கள்லாம் ஏறணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டது வாஸ்தவம் தான். ஆனால் மன்னருக்கெல்லாம் மன்னராக நல்ல செய்திகளை உரைக்கும் நல்லா அந்த உலகத்தையே வந்து தன்னுடைய சொற்கள்னால் நல்லபடியாக ஆக்கக்கூடிய ஒரு ஆறையே அடக்கி நமக்கு இந்த அமைதியை கொடுக்கக்கூடிய அந்த துறவியையே நம்ம சுமந்து வந்தோமே, நம்ம ஆசையும் கடவுளுக்காக வாங்கிட்டு இருக்கேன். அதனால் நம்மளும் ஒஸ்தி தான் அப்படின்னு நினச்சிடுது. மூன்றாவது மாதிரி என்ன பண்ணிச்சு, ஒரு மூலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது யோஜனை பண்ணிட்டு இருந்தது, என்ன நம்மளுக்கு வந்து வேலையே வேலை போலாக்கி நம்ம என்ன நினச்சோம், கடவுளை தானே நம்ம வந்து நம்மக்கிட்ட நம்ம எம்ம மேலே உட்காந்துக்கணும், அது நம்மளோட கடவுள் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினச்சிருந்துச்சு. அந்த மரத்தை எடுத்துன்னு போய் அதில் இயேசு பகவானை அரைஞ்சான். அதுதான் அந்த மரம் நினச்சிருந்தது. இப்போ இந்த இயேசு பகவான் நம்மளோட தானே இருக்கார். அவர் அறையப்பட்டதுமான துக்கமான நிகழ்ச்சியை வழியே அப்போ பகவான் நம்மளோட தானே இருக்கார், என் மேலே தானே சாஞ்சின்னு இருக்கார். அவரை தாங்கி பிடிச்சின்னு இருக்கேன் நான். இந்த பாவிகள் இவ்வளோ அரைஞ்சா என்ன, பகவானுக்கு என்ன கஷ்டம், அவனுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த இறைவன் என் மேலே சாஞ்சின்னு இருக்கேன் அப்படின்னு அந்த மரமும் சந்தோஷம். அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்னு ஏங்குறோம் இல்லையா, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்மளுடைய ஆசை வந்து நியாயமாக இருந்ததுன்னா அந்த ஒரு வழியில் இல்லாட்டா இன்னொரு வழியில் அது நல்லபடியாக பூர்த்தி ஆகும்படி கண்டிப்பாக அந்த பரம்பொருள் அந்த இறைவன் நமக்கு உதவி செய்யும். அதனால் எந்த வாழ்க்கை எப்படி கிடச்சிருந்தாலும் அதை குறையாக நினைக்காம நம்ம கிடச்சிருக்கிற வாழ்க்கையை நிறைவாக நம்ம வாழணும். அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நமக்கு உண்டான ஆசைகள் நம்ம படக்கூடாது அப்படிங்கிறதில்ல. நமக்கு அது மேலே நமக்கு சில ஆசைகள் இருந்ததுன்னா அதை படலாம், அதுக்காக முயற்சிகளையும் பண்ணலாம். கடவுள் கண்டிப்பாக அதுக்கு துணைக்கும் வரணும். பேராசை மட்டும் நம்ம படக்கூடாது. ஏன்னா பேராசைப்பட்டோம்னாக்கா நமக்கு வந்து இருக்கிற சந்தோஷத்தையும் இழக்கும்படியாக நம்மளுக்கு ஆய்ப்பேணும். அப்படிங்கிறத இந்த 3 மரங்களுடைய கதைகள் நமக்கு உணர்த்துகிறது. அதனால நம்ம எப்போவுமே இந்த வாழ்க்கை தானே எனக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கா, நான் இதை சந்தோஷமாக ரன் பண்ணுவேன், கடவுள் என் கூடவே இருக்கு, என்னுடைய மனசில் இருக்கிற நியாயமான ஆசைகள் அதுக்கு பூர்த்தி பண்ண தெரியும், அதுக்கு ஒரு வேலை வரும் காத்துட்டு அப்படின்னு நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோடு நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோமா. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை, நன்றி, வணக்கம்.